நாகசாகியில் இரண்டாம் உலகப் போரின் போது குண்டு போட்டாங்க. அப்போது அந்த குண்டினுடைய கதிர்வீச்சு அணுவீச்சின் காரணமாக அங்கே ஒரு எந்த விதமான தாவரமும் அங்கே வரல. ரொம்ப நாள் கழித்து ஒரு தாவரம் பூமியிலேருந்து முளைச்சி வந்தது. அது எதுனா அருகம்புல் தான். அப்போது அருகம்புல்லுக்கு அவ்வளோ பெரிய அணுடைய தாக்கத்தையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை அந்த அருகம்புல்லுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அருகம்புல்லோட மருத்துவ குணம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சரிவர தெரியல. அவங்களுக்கு யாரும் இந்த செய்தியை தெரிஞ்சவங்க கொண்டு போய் சேர்க்கலை. அருகம்புல் தைலம் இருக்குது, அருகம்புல் சூரணம் இருக்குது, அருகம்புல் பொடி இருக்குது, அருகம்புல் கஷாயம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நம்ம நாட்டு மருந்தில் பயன்படுத்துகிறோம். இது பக்க விளைவுகள் இல்லாத சிறு குழந்தைகளுக்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு நல் மருந்து இந்த அருகம்புல். இது பொதுவாக உடல் சூட்டை தணிப்பதற்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. உங்கள் உடம்புல அதிகப்படியாக கட்டி வருது, முகத்தில் பருக்கள் வருது, இந்த மாதிரி உடம்புல தோல் வியாதிகள் வருது அப்படின்னும்போது அருகம்புல் பொடியாகவோ அல்லது சாறாகவோ ஒரு 48 நாட்கள் நம்ம சாப்பிடும்போது அந்த நோய்கள் சரியாயிடும். சில சித்த மருத்துவர்கள் மற்ற மருந்துகள் கொடுக்கும்பொழுது இதை ஒரு துணை மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த மருந்தோட தாக்கத்தை இது கண்ட்ரோல் பண்ணிக்குது, ரெசிஸ்ட் பண்ணிக்குது. இது மாதிரி நிறைய கருவுற தாமதமாகிற ஆண்கள், பெண்கள், இவங்களுக்கு பொதுவாக இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா உடல் சூடு. இந்த உடல் சூட்டை குறைப்பது தான் அருகம்புல். அதே மாதிரி ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒவ்வொரு தன்மை தான் இருக்கும். அதாவது ஒரு சில மூலிகையில் மண் தன்மை இருக்கும், ஒரு சில மூலிகை மருந்துகளில் நீர் தத்துவ தன்மை இருக்கும், ஒரு சில மருந்துகளில் நீர் தத்துவம் மண் தத்துவம் இருக்கும், ஒரு சில நீர் தத்துவம் மண் தத்துவம் இந்த வெப்ப தத்துவம், இந்த மாதிரி 3 சேர்ந்தது ஒரு சில மருந்துகளில் இருக்கும். இந்த 5 தத்துவங்களும் நீர், நிலம், காற்று, ஆகாயம், மண் என்று சொல்லக்கூடிய இந்த 5 தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒரு அருமருந்து தான் அருகம்புல். அது ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு எடுத்து எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. நீங்கள் பூஜைக்கு வைக்கிறீங்க, அது காஞ்சி போயிடுது, அப்படியே கூட நீங்கள் அதை பொடியாக்கி தொடர்ந்து கொஞ்ச நாள் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தோல் நோய்கள் போகும், கண் பார்வை கூடும். இது ஒரு நல்ல ஒரு மல்டி விட்டமின் கூட. அதில் எல்லாமே இருக்குது, விட்டமின்ஸ் தான் இருக்குது கொஞ்சம். அதே மாதிரி அந்த சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவமும் அந்த ஒரு மருந்தில் அடங்கியிருக்கு. இதை நாம் மக்கள் சரியாக பயன்படுத்தணும். ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த குருவே, நீங்கள் பணம் கொடுத்து கற்றுக்கிறீங்க, இது யாருக்கும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படி சொல்லி தான் எனக்கு சொன்னாங்க. இது குரு துரோகம் இல்லையான்னு கேட்காதீங்க. குரு இல்லை, இருந்தாலும் இது துரோகமும் இல்லை. இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையும் காலச்சூழ்நிலையும் இருக்குது. மக்கள் ஒரு மருத்துவமனைக்கு போனாங்க அப்படின்னா 1000, 2000, 3000, 4000 லட்சம் கோடியில் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நோய்களுக்கு. ஒரு கேன்சர் நோய்க்கு முதல் நிலையிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நோய் வந்துச்சுன்னா கூட இந்த அருகம்புல் பொடியை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது அந்த சின்ன சின்ன வேதிக் கட்டிகள், கேன்சர் தொடக்க நிலையில் இருக்கிற கேன்சர் கட்டிகள், தோல் நோய்கள், கண் பிரச்சனை, காது பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ், வெள்ளைப்படுதல் பிரச்சனை, பெண்களுக்கு இருக்கிற வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அருகம்புல் பொடி. இதை நம்ம மக்கள் பயன்படுத்தணும். இது எப்படி பயன்படுத்தலாம்? குழந்தைங்களாக்க ஒரு பாலாட அளவு சாராக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு தேவையில்லை, விட்டுருங்க. ஏன்னா அவங்களுடைய உடல் நிலை பக்குவம் மாறி மாறி வரும். நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் மருத்துவமனை சாதாரணமாக ஒரு 5-6 வயதுக்கு மேலே உள்ள சிறார்கள், வளர்ந்த பெரியவர்கள், வயதானவர்கள் யாருனாலும் பயன்படுத்தலாம். ஒரு மோஷன் போகலை, எனக்கு உடம்பு சூடாகிடுச்சு அப்படின்னா அருகம்புல் பொடி பயன்படுத்தலாம். அதே மாதிரி
ஒரு தண்ணி தாக்கம் எடுத்துக்கிட்டே இருக்குது, உடம்பு பாடி ஹீட் ஆகிடும். அங்கங்கே வெயில் காலங்களுக்கு கொப்பளங்கள் வருது, நிறைய கட்டிகள் வருது, வயிற்றுக்குள்ளே கட்டி வருது, வெளியில் கட்டி வருது. அருகம்புல் பொடி பார்வை குறையுது, அருகம்புல் பொடி பயன்படுத்தலாம். வெள்ளைப்படுதல் இருக்குது, மலட்டுத்தன்மை இருக்குது, அருகம்புல் பொடி பயன்படுத்தலாம். அதாவது ஒரு படத்தில் விஎக்ஸ் வந்து சொல்வார், ஒரு காமெடி நடிகர் கூட, எல்லா நோயும் இருக்குது எனக்கு, ஆனால் ஒரே மருந்தில் நோய் சரியாகும் இருக்குங்குவார். அது நகைச்சுவையாக எடுத்த படம், நாடகம், அது படம் அது. ஆனால் எல்லா நோய்க்கும் அந்த ஒரே ஒரு மருந்து அருகம்புல் தான். இதை ஏன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, மக்கள் அருகம்புல்லுடைய பயன்களை தெரிஞ்சுக்கணும், அருகம்புல்லை பயன்படுத்தணும். அதான் சொல்லணும், ஆகாத அருகம்புல்லும் ஒரு காலத்தில் பயன்படுதுவாங்க. அதுக்கான காலம்தான் இப்போ. ஏன் அப்படின்னா, இந்த மருத்துவ யுகத்தில் நிறைய லட்சமாக செலவு பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி காலையில் எழுந்து ஆப்பிள் வேணாம், சாத்துக்குடி வேணாம், ஆரஞ்சு வேணாம், அதெல்லாம் உங்களுக்கு வேலை அதிகம் உங்களுக்கு தோணுச்சுன்னா, அருகம்புல் பொடி ஒரு கட்டை 5 ரூபா கொடுத்து வாங்கி வந்து மிக்சியில் போட்டு ஒரு 5-6 மிளகுகள் நல்லா நன்கு வறுத்து, அந்த வறுத்த மிளகுகள் அது உள்ளே போட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணி வச்சு 1ல் வச்சு, ஏன்னா ரொம்ப அதிகமாக சுற்றும் போது வெப்பம் அடைஞ்சு மருத்துவத்தன்மை மாறிடும். அதனால் அதை அந்த 1000 RPMல வச்சு நல்லா அடித்து ஜூஸ் ஆக்கி வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. ஒரு 48 நாள் சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன நோயினே தெரியல, ஆனால் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது, மனசுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, மூளையில் ஏதோ ப்ரெஷர் ஆகிற மாதிரி இருக்குது, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி டென்ஷன் அதிகமாக ஆகுது, ஏதோ ஒரு சம்திங் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள்லாம் கூட இந்த அருகம்புல்லில் சரியாயிடும். ஏன்னா அதுதான் புராண காலங்களில் கூட சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, விநாயகருக்கு வந்து அனலாசுரனை உள்ள மூழ்கிட்டார், அவருக்கு வந்து 7 கடல் தண்ணியை கொண்டு ஊற்றுறாங்க, அனல் அடங்கலை. அதுக்கப்புறம் ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, உலகத்தில் எல்லா தண்ணியும் கொண்டு ஊற்றியும் அவருக்கு அனல் அடங்கலை. அதுக்கப்புறமா தான் அருகம்புல் மாலை கட்டி போட்டதுக்கப்புறம் அவர் உடலுடைய அந்த வெப்பம் தணிஞ்சு, அந்த அனலாசுரனுடைய வெப்பம் தணிஞ்சு தான் விநாயகருக்கு அருகம்புல் சாத்துவாங்க. இது நிஜத்தில் நடந்ததா என்னன்றதுலாம் நமக்கு அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ரியாலிட்டியில் அருகம்புல் இப்படி ஒரு அற்புதமான மருந்துன்றதை நமக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. உடல் சூட்டை தணிப்பதற்கு ஒரு அருமருந்து, அற்புதமான மருந்து என்னென்னா அருகம்புல் தான். அதனால் அருகம்புல்லை பயன்படுத்துவோம், நோயிலிருந்து விடுதலை பெறுவோம். அருகம்புல் ஒரு அற்புதமான மருந்து என்பதை உணர்வோம். பயன்படுத்தி உங்கள் நோய்கள்